வாழ்க்கையில் எல்லா ஆண்களுக்கும் மாவீரர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஆனால் வரலாறு 2 பேரை தான் அப்படி அழைக்கிறது. ஒன்று நெப்போலியனை, இன்னொன்று அலெக்சாண்டரை. ஆனால் நெப்போலியன் கூட ஒரு போர்க்களத்தில் தோற்று போனார், நெல்சனிடம் தோற்று போனார். ஆனால் தான் சந்தித்த எந்த போர்க்களத்திலும் தோல்வியே பெறாத ஒரே வீரன் அலெக்சாண்டர் தான். அந்த அலெக்சாண்டர் உங்களைப் போல, அதாவது மாணவர்களைப் போல இளம் வயதில் இருக்கும்போது தந்தை மாசிடோனியாவின் அரசன் பிலிப்பிற்கு நம்முடைய மகனால் உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குமா மகனுக்கு என்று சந்தேகம் இருந்திருக்கிறது. அந்த சந்தேகம் ஒரே ஒரு நாள் தான் தீர்ந்திருக்கிறது. என்னவென்றால், ஒரு நாள் மன்னன் பிலிப் சபையிலே உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ ஒரு குதிரை வியாபாரி வந்திருக்கிறான். குதிரை வியாபாரி வந்து மன்னனிடம் சொன்னாராம், அண்ணா, ஒரு அரபு குதிரை வியாபாரி, தெசியா என்கிற நாட்டை சார்ந்த குதிரை, என்னுடைய குதிரையை இதுவரையில் உலகத்தில் யாருமே அடக்கியது கிடையாது, பல நாடுகளுக்கு கொண்டு சென்று விட்டேன். உங்கள் மாசிடோனியாவில் என்னுடைய குதிரையை அடக்குவதற்கு வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறான். என்னுடைய நாட்டில் வீரர்களுக்கா பஞ்சம் என்று சொல்லிவிட்டு ஒரு நாளை குறித்து அந்த குதிரையை அடக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. பெரிய விழா, பெரிய மைதானம். இந்த மைதானத்தின் நடுவில் அந்த அரபு வியாபாரி குதிரையை பிடித்துக் கொண்டிருக்கிறான். ராஜ குடும்பம் இப்படி மேடையிலே அமர்ந்திருக்கிறது. சுற்றிலும் மக்கள் இருக்கிறார்கள். மன்னன் அப்பா பிலிப்புக்கு பக்கத்தில் அலெக்சாண்டர் இளைஞன் அமர்ந்திருக்கிறான். அந்த நாட்டிலேயே 2 வீரர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த குதிரையை அடக்குவதற்கு. அவர்கள் 2 பேரும் முதலில் ஒருத்தர் குதிரையை அடக்கப் போகிறார். அவன் ஒரு 10 அடி, குதிரைக்கு 10 அடி போகும்போது 10 அடிக்கு முன்னாடி அந்த குதிரையை பிடித்துக் கொண்டிருந்த அரபி வியாபாரி அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்து திருப்பி அந்த வீரனிடம் கொடுக்க முற்படுகிறான். அவன் திருப்பின உடனே அந்த வீரனை பார்த்த குதிரை அந்த வீரன் எதிர்பாராமல் இருக்கின்ற பொழுது முன்னங்கால்கால் எட்டி உதைத்து விடுகிறது. வீரன் நிலைகுலைந்து கீழே விழுந்து விடுகிறான். 2வது வீரன் வருகின்ற பொழுதும் இப்படியே நடக்கிறது. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். மன்னனால் பேச முடியவில்லை. எனது நாட்டிலும் இந்த குதிரையை அடக்குவதற்கு வீரர்கள் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது, உங்கள் வயதிலே இருந்த இளைஞன் அலெக்சாண்டர் அப்பாவிடம் கேட்டானாம், அப்பா, நான் சென்று அந்த குதிரையை அடக்குகிறேன் என்று. உன்னால் எப்படி அடக்க முடியும்? உனக்கு குதிரை ஏற்றம் தெரியும், ஆனால் குதிரையை உன்னால் எப்படி அடக்க முடியும்? என்னால் அடக்க முடியும் அப்பா என்று சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாவிடம் அனுமதி வாங்கி கொண்டு அலெக்சாண்டர் நடக்கிறான். நம் நாட்டு இளவரசன் நடக்கிறானே என்று மக்களெல்லாம் கைதட்டுகிறார்கள் மகிழ்ச்சியில். ஆனால் என்ன நடக்கப் போகிறதோ என்று எல்லோரும் பதைப்பதைப்போடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அலெக்சாண்டர் அதே மாதிரி குதிரையினுடைய 10 அடிக்கு முன்னால் சென்றானாம். அந்த குதிரை வியாபாரி வழக்கம் போல அந்த குதிரையுடைய லகானை பிடித்து திருப்புகிறான். ஆனால் அந்த குதிரை வியாபாரி முற்றிலுமாக அந்த குதிரையை திருப்புவதற்குள் அலெக்சாண்டர் என்ன செய்திருக்கிறான், அந்த 10 அடியிலிருந்து அப்படியே ஒரு தாவி குதிரையின் மீது அமர்ந்து அந்த லகானை எட்டி பறித்து விடுகிறான் அவன் கையில் இருந்து. குதிரையின் மீது ஏறி அமர்ந்து அலெக்சாண்டர் அந்த மைதானத்தை வலம் வருகிறான். மக்களெல்லாம் கைதட்டினார்கள். ஆனால் பிலிப்பிற்கு நம்பவே முடியவில்லை. நமது மகனால் மட்டும் எப்படி முடிந்தது இதால் என்று அந்த நேரத்தில் கேட்க முடியவில்லை. அரண்மனைக்கு வந்தவுடன் கேட்டானாம் அலெக்சாண்டரிடம், அலெக்சாண்டர், 2 வீரர்களால் அடக்க முடியாத குதிரையை உன்னால் எப்படி அடக்க முடிந்தது? அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னாராம், அப்பா, என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சொல்லி தந்திருக்கிறார், என்னுடைய குரு அரிஸ்டாட்டில் சொல்லி தந்திருக்கிறார், வாழ்க்கையில் நீ எதில் வேண்டுமானாலும் வெற்றி அடையலாம். அறிவு மட்டும் போதாது, தெளிவு வேண்டும். எந்த செயலில் நீ இறங்கினாலும் அறிவோடு தெளிவாக நீ இறங்கினால் அதில் ஜெயித்து விடலாம். இதில் நீ என்ன தெளிவு கண்டாய் என்று கேட்கிறார். அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னாராம், அப்பா, நீங்கள் எல்லோரும் அந்த குதிரையை பார்த்து கொண்டிருந்தீர்கள். அந்த குதிரை வியாபாரி செய்த ஒரு செயலை நீங்கள் கவனிக்கவில்லை. அவன் என்ன செய்தான் என்று கேட்கிறார். அப்பா, அவன் ரொம்ப தந்திரமாக முதலில் குதிரையை சூரிய ஒளியை பார்த்து நிறுத்தி வைத்திருக்கிறான். எதிரே வீரன் வருகின்ற பொழுது, அடக்குவதற்கான வீரன் அருகிலே வருகின்ற பொழுது, அந்த குதிரையை வலுக்கட்டாயமாக சூரிய ஒளிக்கு எதிராக திருப்பி லகானை திருப்புகிறான். குதிரை திரும்பியதும் அந்த சூரிய ஒளி அந்த குதிரையின் மீது பட்டு கரிய நிழல் கீழே விழுகிறது. கரிய நிழலை கண்டால் எந்த குதிரையும் மிரளும் என்பது குதிரையினுடைய இலக்கணம் அல்லவா? அதனால் தன்னுடைய நிழலை பார்த்த குதிரை, மிரள்கிற குதிரை, பக்கத்தில் எது வந்தாலும் கால்களால் உதைக்கும் அல்லவா? அதனால் தான் அந்த 2 வீரர்களை அது உதைத்தது. அதனால் தான் அந்த வியாபாரி லகானை பிடித்து திருப்பதற்குள்ளாகவே நான் அந்த குதிரையின் மீது ஏறி அமர்ந்தேன் என்று சொன்னாராம். நினைத்து பாருங்கள். அன்று முடிவு செய்தானா மாசிடோனியாவின் அரசன், என் மகன் உலகத்தை வெல்லுவான் என்று. அந்த குதிரையினுடைய பெயர் புக்கபெலஸ். அதற்கு பிறகு அதுதான் அலெக்சாண்டரின் குதிரையாக இருந்தது. இந்தியாவிற்கு அலெக்சாண்டர் வருகின்ற சமயத்தில் தான், இங்கே வந்த சமயத்தில் தான் அந்த குதிரை இந்தியாவில் வைத்துத்தான் இறந்து போனது. இது பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. நினைத்து பாருங்கள். ஒரு சாதாரண விஷயம், ஒரு பார்வையில் அவருக்கு சாதாரண விஷயம் அவர்களுக்கு. ஆனால் ஒரு குதிரையை அடக்குவதில் கூட எவ்வளவு தெளிவு வேண்டும் என்று இந்த சம்பவம் எனக்கு, ஒரு வாழ்க்கை நீங்கள் எதை செய்தாலும் தெளிவாக செய்தால் ஜெயித்து விடலாம் என்கிற செய்தியை இந்த புத்தகம் தான் எனக்கு சொல்லித் தருகிறது.